வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மே 12ஆம் தேதி திங்கக்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் முக்கியமான சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்ப்போம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ரொம்ப முக்கியம்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் நமக்கு 6:30க்கே தொடங்கிடும். வேறஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 9:30க்கு தான் தொடங்கும். அப்போது இந்த 6:30க்கும் 9:30க்கும் உள்ள டைம் கேப்பில் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான டேட்டா, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்று வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று. ரெண்டாவது அதில் இருக்க நம்பர் ஆஃப் கால்ஸ் அண்ட் புட்ஸ், அதாவது எந்த இடத்துல கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சனி ஞாயிறு ரொம்ப ரொம்ப முக்கியமான சனி ஞாயிறாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நம்ம இந்தியா வந்து போன ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தொடங்கி வச்சாங்க. அண்ட் இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பயங்கர பரபரப்பாக போய் இப்போ வந்து கொஞ்சம் சாந்தமான நிலைமையில் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற நியூஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதே மாதிரி ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பஞ்சாப், இந்த மாதிரி பார்டர் ஸ்டேட்ஸ் ரொம்ப ரொம்ப அதாவது அட்டாக்ஸ் எல்லாம் நிறைய நடந்த இடத்துல வந்து இப்போ வந்து அமைதியாயிருச்சு, பேக் டு நார்மல் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஆனாலும் ஷுவர் இல்லை. ஸோ இந்த பேக் டு நார்மலுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். காரணம் என்னென்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகாது ஒன்று. அடுத்து வந்து எல்லாரும் நார்மலுக்கு வரலாம். லைக் பாகிஸ்தான் சைடில் இருக்கவங்களும் இந்தியா சைடில் இருக்கவங்களும் ஒரு நார்மல் லைஃப்க்கு திருப்பி வரலாம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் மூமெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகிற நிலைமையில் இருக்குது. ஸோ வருமா வராதாங்கிறது இன்றைக்கி காலையில் நியூஸ் அவங்க எல்லோரும் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நைட் நியூஸ் தான், பாகிஸ்தான் வந்து இனி அட்டாக் பண்ணலை அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டவுன்ஃபால் தான் இருந்துச்சு. நேற்றுனா லாஸ்ட் ஃப்ரைடே டவுன்ஃபால் இருந்துச்சு. அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெத் கிராஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த டெத் கிராஸ் வந்து என்ன அப்படின்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து டவுன் சைடும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயும் இருந்தால் இதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு. அண்ட் இந்த டெத் கிராஸ் வந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல, அதாவது 24,000 ஒரு சப்போர்ட் இருக்குன்னு. ஸோ அந்த சப்போர்ட்டில் கரெக்டாக மார்க்கெட் வந்து நின்றுட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டில் கூட இந்த 24,000 தாண்டி வெளியே போகல. ஸோ அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கணும். ஆனால் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அண்ட் நமக்கு ஓவரால் பார்த்தோன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 இதுவுமே ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 24,300 24,360 ஒரு 3 to 5% மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். ஏன்னா அவ்வளோ ரேஞ்ச் ஹை மேலே வந்ததுலேருந்து ஒரு 3 to 5% டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 23,600 வரைக்கும் கூட மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனாலுமே நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ், அதாவது ஒரு பேரிஷ் மூமெண்ட்டுக்கு இன்னும் போகலைன்னு அர்த்தம். அப்போது நிஃப்டி 50 ஸ்டில் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான சான்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியோடதில் 56,000 தான் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு 3 to 5%க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போது இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6% ஆஃப் ஒரு 4.5% வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்துருச்சு. அப்படிங்கிறனால இதுக்கப்புறமும் ப்ரைஸ் கரெக்ஷன் கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையாக இருக்குது. ஓகே, அப்போ இப்போ இருக்கிற நிலைமையிலையும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி என்னென்னா இது வந்து ஸ்மால் ப்ரைஸ் கரெக்ஷன். ஸோ லிக்விடிட்டி வந்து கரெக்டாக கிடைச்சோடனே அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. ஓகே, அண்ட் நமக்கு நிஃப்டி 50 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு 2% ஆல்மோஸ்ட் லைக் 2%. ஆமாம், ஆல்மோஸ்ட் லைக் 2% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் அப் தொடங்கியிருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த 7:30 டைமில் 5 கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்துருக்கு. ஸோ நான் வந்து 15 மினிட்ஸ் வச்சுருந்துருக்கேன். ஸோ நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சாலுமே
நமக்கு வந்து கொஞ்சம் தான் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ரெஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம நிறையா வியூவர்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஒரு 8 o'clock முன்னாடி வீடியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிங்கிறனால நான் அதனால தான் இப்போ கொஞ்சம் ஏர்லியாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா முன்னாடி அனலைஸ் பண்ணிக்கணும், அதாவது 9:30க்கு முன்னாடி. ஸோ இப்போதைய நிலைமைக்கு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் இருக்குது. அண்ட் இந்த கேப் அப் வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த நிஃப்டி 50ல் ஒரு கேப் அப் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 2% கேப் அப் வந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, ஸோ இங்கேருந்து ஒரு 2% கேப் அப்னா நமக்கு ஆல்மோஸ்ட் திருப்பியும் மார்க்கெட் வந்து 23,600 கிராஸ் ஆயிரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் 23,600 கிராஸ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியில் ஸ்ட்ராங்காக 2% கேப் அப் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட முன்னாடி இருந்தது ஓகே கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு 2% கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் லைக் இந்த இடத்துல வரும். ஸோ 44,000 ஒரு 44,700 பக்கம் நமக்கு வந்து கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டியில் 2%ங்கிறனால நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் 2% தான் கேப் அப் வரும்னு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கேப் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ அப்போ நம்ம இப்போதைய நிலைமை பார்க்கும்போது நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவ்னா லைக் புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியும் புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக டவுன் சைட் போகலை. அதாவது ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 12% மேலே ஏறிந்திருக்கு மார்க்கெட். அதிலிருந்து டவுன் சைட் போகிறதுக்கு இன்னும் மார்க்கெட் ரெடி ஆகலை. ஓகே, அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 2 பிசிஆர் ரேஷியோ இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிசிஆர் ரேஷியோங்கிறது இந்த டைம் ஃப்ரேமில், அதாவது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற பிசிஆர் ரேஷியோ. இப்போ நான் வந்து ஷோ ஆல் பிசிஆர் ரேஷியோ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் நிஃப்டி 50க்கு நாளைக்கு அடுத்து 3 நாளைக்கு இருக்கிறதுல இந்த இடத்துல பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.7 இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறது கொஞ்சம் தடுத்துருக்கும். ஆனால் இதுக்கு மேலே போகிறது 24,850 ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரீமியம் கம்மிங்கிறனால வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீமியம் கம்மிங்கிறனால வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, ஏன்னா லக்குக்காக. ஓகே, ஸோ மேலே போனால் நல்லது, ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓப்பன் செயின் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அட் த மணி வந்து இப்போ 24,000 இருக்குது. மேலே போக 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 பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1,550 இருக்குது. ஆனால் அட் த மணியில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இங்கே வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அட் திஸ் ப்ரைஸ். ஸோ இங்கே புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 36 தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த மணியில் பார்க்கும்போது 2 ரூபா தான் இருக்குது அவுட் ஆஃப் த மணியில். ஸோ அப்போது நமக்கு இந்த ப்ரீமியம் கம்மிங்கிறனால டிஃப்ரென்ஸ் தான் அந்த இடத்துல நிறையா வாங்கியிருக்காங்க. ஏன்னா இங்கே புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் பாருங்கள் 24,215 இருக்குது. அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36 ரூபாயும், கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 10 ரூபாயும் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மணியில் நிறையா வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த அவுட் ஆஃப் த மணியில் நிறையா வாங்கினால தான் நமக்கு இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 0.7க்கு போயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம ஓவர் பாட்டுன்னு சொல்லுவோம். அப்போ யூஸ்வலாக பிசிஆர் ரேஷியோ நம்ம இந்த இடத்துல தான் பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு இந்த 24,000 வந்து ஸ்ட்ராங்கான புட் இருக்குது. புட் ஆப்ஷன்ஸ் எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் எது வரைக்கும் போகும்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்றைக்கி இங்கேருந்து ஒரு 2% கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக 25,000 வரைக்கும் இன்றைக்கி ஒரே நாளில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து ஓவர் பாட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் ஒரு 53,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். மேலே போனாலுமே இந்த இடத்துல 54,000ல் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் மார்க்கெட் இங்கே போகும். அப்போது இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால யாரும் மார்க்கெட்டை வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ ஒன்றா நமக்கு வந்து கேப் அப் வந்து மார்க்கெட் மேலே போனால் தான் உண்டு. அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அண்ட் பேங்க் நிஃப்டியோட நமக்கு பார்க்கும்போது 53,000ல தான் நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த இடத்து வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 53,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ இந்த டவுன் ரேஞ்சில் வந்து இங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு பேங்க் நிஃப்டியில் நிறையா இருக்குது. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50 பார்க்கும்போது மார்க்கெட் மேபி கொஞ்சம் புஷ் ஆகலாம் மேலே. எவ்வளோ வரைக்கும் புஷ் ஆகலான்னா அதிகபட்சம் ஒரு 24,100 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து நிஃப்டி 50ல் இருக்குது. ஸோ நிஃப்டி 50ல் 24,100 வரைக்கும், ஸோ இங்கே வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு கேப் அப் அதிகமாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே ஃபார்வர்ட் ஆச்சுன்னா நமக்கு இன்றைக்கி பாசிட்டிவான விஷயம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போனாலும் ரொம்ப அதிகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ கேப் அப் நடந்தாலும் கண்டிப்பாக ஒரு 24,100 அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ கேப் அப் ஒரு 2% 3% நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு இருக்கிற ஒரு கன்க்ளூஷன். ஸோ அப்படிங்கிறனால மறுபடியும் சொல்லிடுறேன், நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50 வந்து ஆல்மோஸ்ட் லைக் 24,100 இல்லைனா 24,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதே சமயம் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கும் டவுன்ஃபால் ஆகி கொஞ்சம், அதாவது கொஞ்சம்னா ஒரு 53,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி மேலேயும் அண்ட் நிஃப்டி 50 மேலேயும் பேங்க் நிஃப்டி கீழேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த டைரக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கே இந்தியா விக்ஸை டிஸ்கஸ் பண்ணலைன்னா இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 21ல் இருக்குது. ஸோ இதிலிருந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். அப்படிங்கிறனால உங்களோட டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்தியா விக்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ் வந்து மேலே போச்சுன்னா நமக்கு நிஃப்டி 50 கீழே வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் கீழே வந்தால் தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் இந்தியா விக்ஸ் டேட்டாவை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் வாங்குறதா இருந்தால் அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ் அண்ட் இன்னொரு ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.